ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசு என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் இன்றைக்கி ஷாக்காக உட்காந்து எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் எபிசோட். கொஞ்சம் டேஸாகவே சிறகடி காசு இஸ் பேக் டு ட்ராக் அப்படின்னு தான் நானுமே சொல்வேன். ஸோ இதில் யாருமே நீங்கள் மறுக்க முடியாது. ஏன்னா முத்து மீனாக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்பவே அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒவ்வொன்றிலையும் அவங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதுங்க, நாங்கள் பெஸ்ட் ஹீரோ, நான் பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்றத நான் நிரூபிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் எனிவே இன்னைக்கு ட்ராக்குள்ளே வந்துடுவோம். சத்யா வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிடறாரு. ஸோ இன்னைக்கு போயிட்டு சத்யாக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. இது மாதிரி அக்காவை இது மாதிரி அவன் தள்ளி விட்டுட்டான், தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் தெரிய வந்து அங்கே சிட்டியை போய் பார்க்கும்போது அங்கே கோவத்தில் இதுக்கப்புறம் சிட்டிகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் சிட்டி கோவமாக இருக்காரு. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ராக் வரும். அதை பார்க்கும்போது அப்படியே ஓல்டு சிறகடி காசை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த நடுத்தர வாழ்க்கை, அந்த ஏழை குடும்பம், ஸோ அதுக்கான டைலாக்ஸு இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து எழுதி கொடுத்து அழகாக நடிச்சிருந்துருப்பாங்க. அது எல்லாம் நல்ல விஷயம். நீ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் ஏன் கல்யாணம் பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே ஒரு பழைய சிறகடி காசை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சத்யாவுடைய மாற்றம். ஸோ சத்யா வந்து சீரியல் எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ், அதாவது கொஞ்சம் கடுப்பேற்ற பர்சன் அப்படின்னா இனிஷியல் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது பெத்த அப்பா அம்மாவை போயிட்டு உங்களால் பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் செலவு பண்ண முடியல அப்படின்னா ஏன் வந்து நீங்கள் 3 குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையிலே இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஒரு பெற்றவங்களை பார்த்து ஒரு பிள்ளை கேட்குற கேள்வியாக இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான பர்சனை இன்றைக்கி இந்த அளவுக்கு மாற்றி கொண்டு வந்து சீரியலுடைய ஸ்டோரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அந்தளவுக்கு இவன் மாறியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு ஃபேஸ் பண்ண போகிற கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு மூவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் விஜயம்மாவுடைய கேரக்டர் என்னம்மா இவ்வளோ நாள் நெகட்டிவாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னும் போது இன்றைக்கி அவ்வளோ பாசமாக பேசுகிறீங்களே, போய் சமைக்கலாம் செய்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஹோல் ஃபேமிலியில் நம்மளே ஆடியன்ஸுமே ஓரளவுக்கு ஷாக்காக தான் இருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த லாஸ்ட்டு 5 minutes முத்து மீனாக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த ஊட்டி விட்டுட்டு உட்காந்து பேசிட்டு, ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை இந்த மாதிரி தனியாக ஒரு சீன்லாம் பார்த்து அப்படிங்கிறதான். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் அடுத்ததான் வந்துட்டு இந்த சிட்டிக்கிட்ட பேசுகிற விஷயம், ரோஹிணி போய் பேசுறது. ஸோ அவர் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி எனக்கு அந்த வீடியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபேவராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் அந்த ப்ரோமோக்கான கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோக்கான கண்டென்ட்டை இன்றைக்கி தான் போட்டிருக்கணும், சண்டே ப்ரோமோவை. ஸோ இந்த முத்து மீனாவுடைய நல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மண்டே, அதாவது சண்டே ப்ரோமோ போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா வந்திருக்கும். ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்குமே தரல. ஸோ கொஞ்சம் வருத்தங்கள் தாங்க. நல்ல ப்ரோமோ போட்டிங்கன்னா நல்ல டிஆர்பி வரும்ல அப்படின்றது நம்ம சார்பாக வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எபிசோட் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோடு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அதே போல் முத்து மீனாவுடைய நிறைய சீன்ஸில் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம், அதாவது விஜயம்மா வந்து பாசமாக பேசும்போது அப்படியே மீனா வந்து ஒரு மொழியை திருப்பி கொண்டு வந்து வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறதான். ஸோ இந்த அப்படி பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.